ஃபஸ்ட்டு இந்த கொஷின் எப்படி சால்வ் பண்ணுறது பாருங்கள். கயல் 5 டசன் முட்டைகளை வாங்கினார். அதில் 45 முட்டைகள் நல்ல முட்டைகள் எனில் கெட்டுவிட்ட முட்டைகளுடைய சதவீதம் எவ்வளோன்னு கேட்டுக்கிறாங்க. இந்த கொஷின் ரொம்ப எளிமையான சால்வ் பண்ணிடலாம். இப்போ பார்த்துட்டா மொத்தம் 5 டசன் சொல்லிக்கிறாங்க. ஒரு டசனுக்கு பார்த்தீங்கன்னா 12 முட்டை. அப்போ மொத்தம் நம்மளுக்கு 60 முட்டை இருக்குது. சரிங்களா? 60 முட்டை நல்ல முட்டை அப்படின்னு சொல்லிக்கலாம். இதில் 45 முட்டை பார்த்தீங்கன்னா அதை வாங்கும்போது 60 முட்டை வாங்கியிருக்காங்க. அதில் வாங்கும்போது எல்லாமே நல்லா தான் இருந்திருக்கும். நம்ம வாங்கும்போது எதுவுமே செக் பண்ணி வாங்க முடியாதுல்ல, அதுக்காக அது வாங்கிட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா 45 முட்டை பார்க்கும்போது நல்ல முட்டை இருந்திருக்கு. மீதி இருக்கக்கூடிய 15 முட்டை கெட்டு போயிட்டே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ 15 ஸோ பேட் ஆகிட்டு இருக்குது. மீதி 45 பார்த்தீங்கன்னா குட்டாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்படி இருக்கும்போது கெட்டு போன முட்டையினுடைய சதவீதம் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, மொத்த முட்டையை கீழே போட்டுக்கணும். அதே மாதிரி கெட்டுப்போன முட்டை எவ்வளோ இருக்குது? 15. இது போட்டுட்டு நம்ம என்ன பண்ணோம், 100ஆல் மல்டிப்ளை பண்ணி சால்வ் பண்ண ஸோ ஆன்சர் வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல். அடுத்து பார்த்தீங்கன்னா இது 2 டேபிள், இது 3 முறை. இது அதே மாதிரி இது 5 வரும். இது பார்த்தீங்கன்னா 1 முறை. இது பார்த்தீங்கன்னா 5 முறை. அப்போது 5 25%. சரிங்களா? எவ்வளோ? 25% பார்த்தீங்கன்னா ஸோ கெட்டு போனவுடைய பர்சன்டேஜாக இருக்கும். இதே நீங்கள் நல்ல முட்டை கண்டுபிடிக்கிறதுக்குன்னா ஸோ ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா பங்கில் வச்சு கூட நீங்கள் சால்வ் பண்ணலாம். அதாவது பார்த்தீங்கன்னா 60 முட்டை இருக்குன்னா இது 4ஆக பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு 15 ப்ளஸ்ஸு 15 ப்ளஸ்ஸு 15 வரும். இப்போ இந்த ஒரு 15 தான் கேட்டாங்க. அப்போ இது டைரெக்டாக நமக்கு 25% தெரியும். இந்த மீதி இருக்கக்கூடிய 75 இருக்குல்ல, அது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்கும், இது 75% தெரிஞ்சிடும். அது 75ல் இது மொத்தம் மீதி 45 இருக்குது. அந்த 45 பார்த்தீங்கன்னா ஸோ 3 பங்குன்னு சொல்லிக்கலாம். அப்போ டைரெக்டாக நம்ம 75ன்னு போடலாம். இப்படின்னு நம்ம போடலாம், ஈஸியாகவும் போடலாம். இல்லை நீங்கள் ப்ரொசீஜர் படி நீங்கள் போடணும்னா ஸோ இந்த மாதிரியும் போடலாம். இந்த மாதிரி வீடியோஸு நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு கொஷின்ஸ் நான் எடுத்து உங்களுக்கு நான் டீச் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய முழுமையாக இருக்கக்கூடிய 10 கொஷின் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா அதுக்கான வீடியோ லிங்க் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபுல் வீடியோ லிங்க்கு போய் பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.